மதுரையில் தவிக மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு கொடிக்கம்பம் விழுந்த விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி இருக்கிறதுனால தான் நாங்கள் காலையிலிருந்து பொதுமக்கள் யாரையும் இங்கே அலோவ் பண்ணல. ஏன்னா இது அதிகமான ஒரு பாரம் உள்ள ஒரு பெரிய கொடி, அதனால யாரையும் அலோவ் பண்ணல. அதையும் மீறி நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு உள்ள வந்தனால தான் எங்களால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது தவிர்த்து வேற எந்த வித அசம்பாதமும் ஒன்றும் இல்லை. இதனால எந்த ஒரு இதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பாதமும் ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம். அடுத்து வேற எங்க இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்க செஞ்சுட்டு அதுக்கு மாற்று கொடிக்கம்பம் நடப்படுமா இல்ல அது கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா இல்ல என்னன்னா சரி இது ஒரு சின்ன விபத்து. ஏன்னா இவ்வளவு பெரிய மாநாடு இல்ல, இவ்வளவு பெரிய அரங்குல இவ்வளவு வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் நடைபெற்ற ஒரு பணி, 600 ஏக்கர் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதயத்தையும் எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் போகணும், யார் யாருக்கு என்ன இருக்கணும், இந்த அளவுக்கான ஒரு பைப்பு தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட 8000 மீட்டருக்கு மேல் நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. எங்களுடைய தலைவர் நேற்றே அறிவிச்சிருக்கிறார். அதாவது கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேற்றே அறிவிச்சிருக்கிறார். ஸோ இது எல்லாம் எங்க பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருதி தான். ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் தான். இதை நீங்க யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசா போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்த கட்டங்கள் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மாவட்டத்தில் மாநிலத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம். இதுல எந்த தொய்வில் ஒன்றும் இல்லை. சாதாரண நிகழ்வு. நீங்க பார்த்துட்டீங்க, 5 நிமிடம் நகட்டப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு. அதோடைய அந்த தம்பி ஓனர்கிட்ட நானே பேசி எல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம். எங்களுடைய கழக தோழர் தான் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொடுத்தோம்னு சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவோம். இது ஒரு சாதாரண நிகழ்வு. அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை, மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்டேன். கண்டிப்பாக மாற்று ஏற்பாடு நாங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய தலைவரோடு ஆலோசிச்சுட்டு இருக்கோம். மாற்று ஏற்பாடு என்னவோ நாங்கள் அதை வந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக இது நிறைய பொதுமக்கள் வந்து பக்கத்திலே இருந்தாங்க. இல்ல எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன பாதுகாப்பான எலெக்ஷன் ப்ராசஸோ அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு தான் நாங்க வந்து எல்லாமே பண்ணோம். அதுல உறுதித்தன்மை எல்லாம் செக் பண்ணி, கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி, இந்த வெயிட் அதை தாங்க முடியுமா இல்லையா செக் பண்ணி தான் பண்ணோம். ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரவாண்டிலையும் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவைஸ் என்ன ப்ராசஸ் இல்லை. இந்த கிரேனுடைய பெல்ட் பாரம் தாங்காமல் அதோடைய மிஸ் ஆனதுல தான் இருக்கு. இதுல எந்த தொய்வும் இல்லை. இது ஒரு சாதாரண இவ்வளவு பெரிய அரங்கு, இத்தனை லட்சம் மக்கள் வரப்போற அரங்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகும் ஒரு மாநாடு. இதுல ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த கட்டம் சாதாரண ஒரு உயிர் போயிருந்தா இது எப்படி இல்ல கண்டிப்பா யாரும் இங்க வராது. அங்க இருக்கிற ஒரே நிமிஷம், அங்க இருக்கிற நிர்வாகிகள் மட்டும்தான் அங்க வந்து இருந்தார்கள். அதை அந்த ஏற்பாடு செய்யும் நிர்வாகிகள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. இதையும் தாண்டி இல்ல காலையில இருந்து பொதுமக்கள் யாரையும், உங்களுக்கே தெரியும், நீங்க பிரஸ்ஸே உள்ள வர கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா எதுக்காகனா இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் கடைசி கட்ட பணிகள் இருக்கு. இந்த பணிகள் அப்போ வயர் லேயிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் லேயிங் இருக்கும். நீங்க காலையில பிரஸ்ஸே என்கிட்ட வந்து எவ்வளவு பேர் நீங்க வந்து எங்களை அலோவ் பண்ணலாம்னு சொல்லி சண்டை போட்டீங்க. ஏன்னா கடைசி கட்ட பணிகள் இருக்கும்போது இது மாதிரியான இடங்கள் இருக்கும். அதனால நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து காலையில இருந்து நிறுத்தி வச்சிருந்தோம். இதுல ஒரு சின்ன ஓப்பனிங் இருந்தது. அது வழியாக நிறைய பேர் வந்து உள்ளே கடந்து வந்து விட்டார்கள். கண்டிப்பாக இதை சரி செய்யக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து நாளைக்கு மாநாட்டில் என்ன மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் படுமோ அதே மாதிரி வாகனங்கள் எதுவும் இனிமேல் உள்ளே அனுமதிக்கப்படாது. நாங்க நாளைக்கு என்ன ஏற்பாடு செய்யறோமோ அதே ஏற்பாடு இப்போ இருந்து செய்ய தொடங்கி விட்டோம் என்று நாங்கள். அதே போல விழுந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி பாதுகாவலர்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா, ஆனா அது கொடிக்கம்பம் நிறுவப்படும் போது அவ்வளவு பாதுகாவலர்கள் யாருமே வரல. இல்ல, யாரையுமே உள்ள அனுமதிக்காமல் தான் இந்த வேலை நடந்தது. யாரையும் உள்ள அனுமதிக்கவில்லை. அதையும் மீறி இவ்வளவு பொதுமக்கள் ஆர்வத்தின் மிகுதியாக நடக்கும் பணிகளை பார்க்க வேண்டும். நிறைய இடத்துல திட்டமிடல் இல்லாம தான் எதனால விழுந்ததுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். நீங்களும் இதே விஷயத்தில் நிக்க வேண்டாம், நாங்களும் இதே விஷயத்தில் நிக்க வேண்டாம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். நீங்களே இதே கேள்வியை திரும்ப கேட்கறதுனால உங்களுக்கும் பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். அடுத்ததாக கண்டிப்பாக இதுக்கு மாற்று ஏற்பாடு என்னவோ நாங்கள் ஆலோசித்து உங்களுக்கு சொல்லுவோம். இது நான் திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் 26வது முதலமைச்சராக வரக்கூடிய இடத்தில் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும். இது ஒரு சின்ன நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.
இதில் ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆல்டர்னேட்டிவ் என்னவோ செஞ்சுட்டு போவோம். விபத்துகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக எதுவும் யாருக்கும் எந்த விதத்தில் ஏற்படுத்தவில்லை. இது ஒரு எச்சரிக்கையாக. கொடிக்கம்பம் விழுந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விளக்கம் அளித்த தவிக துணை பொதுச் செயலாளர் இது தொடர்பாக மாற்று ஏற்பாடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்.